இன்றைய புனிதர் புனித யோவான் டமாசியன். இவர் இஸ்லாமிய குடும்ப பின்னணியில் வளர்ந்தவர். இவருடைய தந்தை மிகப்பெரிய கிறிஸ்தவ விசுவாசியாக வாழ்ந்து வந்தார். அரேபிய மன்னனான அப்துல் மல்க் என்பவரது பொக்கிஷ தூதராய் இவர் இருந்தார். இவர் திறமை வாய்ந்தவராக கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். எனவே தந்தை இறந்ததும் டமாஸ்கஸ் நகரில் பிரதம ஆலோசகராக நியமனம் பெற்றார். 726ஆம் ஆண்டில் சுரூபங்களை வைத்து ஜெபம் செய்யக்கூடாது என்று பேரரசன் லெயோ ஒரு சட்டம் கொண்டு வந்தான். யோவான் அச்சமின்றி அவனை எதிர்த்தார். 730ஆம் ஆண்டு எருசலேம் நகருக்கு அருகில் இருந்த புனித சபாஸ் என்பவரது மடத்திற்கு இவர் சென்றார். சில ஆண்டுகளுக்கு பின்னர் குருப்பட்டம் பெற்றார். அளவுக்கு அதிகமான நூல்களை எழுதி திருச்சபைக்கு இவர் சிறந்த சேவை செய்தார். திருச்சபையிலே மிகவும் போற்றப்படுகின்ற ஒரு அறிஞர் பெருமானாக இன்றும் இவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வருகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் நெருக்கடிகள் வருகின்ற பொழுது, நம்மிடம் இருக்கின்ற திறமைகளை வைத்து உண்மை என்ன என்பதை சுட்டி காட்ட வேண்டும். அந்த உண்மையை நாம் பிறருக்கு சொல்வதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்ட வேண்டும். அவ்வாறு வாழுகின்ற பொழுது விசுவாசத்தின் சின்னங்களாக இறைவன் நம்மை மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த புனிதர் வழியாக வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமேன்.